நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கரிகாலன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இப்போ நமது நாட்டின் மக்கள் தொகை 140 கோடிக்கும் மேல். உலக மக்கள் தொகை 700 கோடிக்கு மேல் போயிடுச்சு. நாட்டில் நிறைய பேர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. உனக்குண்டானது உன்னை தவிர வேற யாருக்கும் போகாதுன்னு பொதுப்படையாக சொல்லுவாங்க. இன்னும் குறிப்பா உன்னுடைய அரிசியில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்ற பழமொழிப்படி நமக்கானது நிச்சயம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பொன்மொழிகள்லாம் பொய்த்து போகும் சூழ்நிலை உருவாயிட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? விவசாய வேலைகள் செய்ய வராமல் இருப்பது, இயற்கை இடர்பாடுகள், உற்பத்தி குறைவு, விவசாய தொழிலில் காட்டும் ஆர்வம் குறைவு, இப்படி நிறைய காரணங்கள் சொன்னாலும் உணவுப் பொருட்களை வீணாக்கிறது தான் மிக முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது. இது நம்ம நாட்டில் மட்டுமில்லை, உலகம் முழுக்க நடைபெற்று வரும் ஒரு செயல். உற்சாக கொண்டாட்டங்கள், பெரிய பெரிய உணவகங்கள், ஆடம்பர திருமணங்கள், விழாக்கள்னு பல இடங்களில் உணவு வீணாக்கப்பட்டு வருது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஒரு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகில் உற்பத்தியாகும் உணவுப் பொருட்களில் சுமார் 50% தேவையற்ற காரணங்களால் வீணாகி கொண்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. கரிகாலன் ஐயா, இந்த நூற்றாண்டின் இறுதியில் சுமார் 300 கோடி பேருக்கு மேலே கூடுதலாக உணவளிக்க வேண்டிய நிலை ஏற்படுமா? இதுக்கெல்லாம் நம்மளை நாம் தயார் செய்து கொண்டு வர்றோமா? விவசாயிகள் உணவு உற்பத்தியில், உணவு தானிய உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தணும். அரசாங்கமும் சாதனை படைக்கும் விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவம் செய்து உங்களை போன்ற பட்டதாரிகள்லாம் விவசாயிகளாக மாறணும். எப்படி நீங்கள் இன்னைக்கு தீவிர விவசாயியாக மாறியிருக்கீங்களோ அதுபோல். அது மட்டுமா, நம்ம அரசு உற்பத்தி செய்யப்பட்ட உணவு தானியங்களை சேமித்து வைக்க தேவையான கிட்டங்கி வசதிகளை செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. கூட்டுறவு நிறுவனங்களும் இதுக்கு உதவிகரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் நபார்டு தேசிய விவசாய வளர்ச்சி வங்கி உதவியுடன் ரூரல் குடோன் கிராமப்புற கிட்டங்கிய கட்டி வச்சிருக்கீங்க கரூர் மாவட்டத்தில். இதுபோல் இன்னும் நிறைய கிட்டங்கிகள் கிராமங்களுக்கு வரணும். விவசாயிகள் அரசாங்கத்தின் திட்டங்கள் மூலமாக கிட்டங்கிகளை கட்டி வச்சுக்கணும். அதற்கு வங்கிகளும் உதவி செய்யணும். கிராமப்புற மக்களும் விவசாயிகளும் இதில் ஆர்வம் காட்டணும். எல்லோரும் சேர்ந்து இந்த வேலையை செய்தாதான் எதிர்காலத்தில் ஏற்படும்னு கருதப்படுற உணவு பஞ்சத்தை நாம் தவிர்க்க முடியும். கரிகாலன் ஐயா, புளி நல்லா காய்ச்சுதுன்னா அந்த வருடம் எல்லாமே நல்லா இருக்கும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. பொங்குங்காலத்துக்கு புளி, மங்குங்காலத்துக்கு மாங்கான்னு ஒரு பொன்மொழி உங்களுக்கு தெரியாதில்ல. நன்றாக விளைய வைப்போம், நல்ல விலைக்கு விற்பனை செய்வோம், உலகோர்க்கு வீணடிக்காமல் உணவளிப்போம். அது நமது கடமை அல்லவா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.